அன்பார்ந்த பத்திரிகை நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்ரி இயர் உங்களோட சப்போர்ட்டு எனக்கு இருக்கு. என்னோட எல்லா நிகழ்ச்சிகளிலும் உங்களோட பெரிய சப்போர்ட்டு எனக்கு கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய லெவல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மாலை வேளையில நம்மளோட கிறிஸ்மஸ் ஒரு 10-15 வருஷமா நம்மளோட கிறிஸ்மஸ் நைட் நம்ம வீட்டில் கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட் ஆல்மைட்டி. ரெண்டாவது இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து நம்மளோட படம் ஆக்சுவலி நட்புங்கிற பேர் உருவானது ஒரு நட்பில் தானா இருந்தாலும் அந்த படம் நட்புங்கிறது ரெஜிஸ்டர் ஆகல. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வேண்டிய ஒர்க்குகள் நடந்துட்டு இருக்குது. ஆனா இது இந்த படத்தோட லான்ச்சுங்கிறது எல்லாரோட ஒரு பாசத்தால ஆரம்பிக்கிற படம். ஏன்னா இந்த படம் என்னோட அனுபவ கதை. எப்படின்னு சொன்னா இதுல ஃப்ரெண்ட்ஷிப் என்கிறது என்னன்னு இப்போ நான் மனசு திறந்து சொன்னேன்னா இந்த பேட்டி பத்தாது. அதாவது ஒரு மனுஷனுக்கு பணம் வந்தால் அவன் எப்படி மாறும், அதுதான் இந்த படம். அதுல ஒரு 3 நண்பர்கள், அந்த கதை ஃபுல்லா சொல்ல விருப்பப்படல, இதுதான் இதோட தீம். பணம் மனுஷனை எப்படி மாத்துறது. ஒரு மனுஷன் யாரா இருந்தாலும் பணம் வரும்போது எவ்வளோ பெரிய நட்பா இருந்தாலும் எப்படி மாறுறது, அது எங்க கொண்டு போய் நிக்க வைக்கிறது ஒரு மனிதனை, அந்த மெசேஜ் தான் இந்த படத்துல இருக்குது. இந்த படம் ஒரு 2.5 வருஷம் முன்னாடி இன்னொருத்தர் எங்கிட்ட சொல்ல போது அதோட டெஸ்ட் ஷூட் எல்லாம் எடுத்து இதே மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ல நாங்க அதோட சின்ன ஒரு டெஸ்ட் ஷூட்டை வெளியே காமிச்சோம். அதுக்கப்புறம் அந்த படம் அப்படியே விட்டேன். அப்புறம் என்னோட நிஜ லைஃப்ல அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு வருது. அப்ப நான் அந்த இயக்குனரை கூப்பிட்டு சொன்னேன், சண்முகம் நம்ம இந்த படம் திருப்பி எடுக்கலாம். ஏன்னா எனக்கு என்னோட வாழ்க்கையில இது நிறைய டச்சிங் ஆகுது. அப்படி சொல்லும்போது போன ஒரு 2 மாசம் முன்னாடி ஸ்ரீ பாலா அவரை நான் சென்னையில மீட் பண்ணேன். அந்த டைம்ல இர்ஷாத், ரொம்ப வருஷமா அவர் எனக்கு தெரியும், இப்ப நிறைய படங்கள்ல நாங்க சந்திச்சிருக்கோம். அவரும் சொன்ன நான் சாரு கூட இருக்கிறோம். அப்ப இர்ஷாதும் என் கூட சேர்ந்தோம். அப்படி ஒரு நட்பான ஒரு கூட்டம் தான் இந்த படம். ஆக்சுவலி அதுல ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் ஒரு வாட்டி கூட நினைக்கல. இந்த ஹீரோயினா வர்ற தேஜஸ்வினி எனக்கும் ஒய்ஃபுக்கும் நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்து நான் பார்த்த ஒரு குழந்தை தான். இன்னைக்கும் என்னோட மனசுல அது குழந்தைய தான் நான் பார்க்குறேன். எங்க படத்துல ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்றோம். அது மாதிரி ருத்துமந்த்ராவை பத்தி சொல்ல போது நான் நிறைய ருத்துமந்த்ராவை பத்தி கேட்டிருக்கோம். நான் என்னோட ஒரு ஃப்ரெண்டோட நடிச்ச மூவில ஒரு நெகட்டிவ் ரெஜினா மூவி தமிழ்ல பண்ணியது நான் பார்த்து ரிதுவுக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அது. அப்போ நான் அந்த டைரக்டர் கிட்ட கேட்ட ரிதுவோட நம்பர் எனக்கு கிடைக்கல. அவங்க தர்றேன்னு சொன்ன. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு பாலக்காட்டுல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, அவரு காஸ்டியூம் டிசைனர் தான். அவர் சொன்ன, பிரதீப் சார் நான் ரித்து கூட இப்போ பேச வைக்கிறேன்னு சொல்லி ஐ ஸ்போக் டு யூ ஆன் த டே. நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசினேன். அன்னைக்கு நான் இர்ஷாத் கிட்ட சொன்னது என்னன்னா, நமக்கு அந்த அஞ்சலிங்கிற கேரக்டர் அந்த ரித்துவுக்கு பர்ஃபெக்ட் ஆகும், மேட்ச் ஆகும்னு சொன்னேன். அது மாதிரி ரித்து அவரு சொன்ன, ஓகே சார் நான் எனக்கு தெரியும் ரித்துவேன்னு சொல்லி உடனடியா நாங்க ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து ரித்துவை பேசி அது கன்ஃபர்மேஷன். இதுதான் இந்த நட்போட கதை ஆரம்பம். அதுக்கப்புறம் அஞ்சலி அமீரை பத்தி சொல்லணும்னா, அஞ்சலி அமீரை எனக்கு ஆல்ரெடி தெரியும். அஞ்சலி அமீர் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இதே கேரக்டர் அஞ்சலி அமீர் தான் அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருந்து. இப்போ அதே கேரக்டருக்கு அஞ்சலி அமீரை காஸ்ட் பண்ணி இருக்குதும். நாங்க அந்த கதை டிஸ்கஸ் பண்ணி எங்களோட ஆஃபீஸ்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கேரக்டர் யார் பண்ணும் கேட்ட போது உடனடி சொன்ன ஒரே நேம் அஞ்சலியோட பேரு தான். நான் அப்போவே கூப்பிட்டு சொன்னேன், அஞ்சலி கிட்ட நான் இப்ப பேசிடுறேன், எனக்கு நம்பர் இருக்கு. நான் உடனடியே அஞ்சலியை பேசினேன். ஷீ இஸ் ஓகே, ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா அதில் நடிக்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி மக்பூல் சல்மான் அவரு நான் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை. மக்பூல் சல்மான் அவர்களை இப்போ உங்களுக்கு தெரியும், கேரளாவோட இந்தியாவோட மெகாஸ்டார் மம்முட்டியோட பிரதரோட பையன்னு நான் சொல்ல வேண்டாம். அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட
படத்துல பிரசாந்த் மாம்புள்ளி அவரோட படத்தில் இவரு ஹீரோவா நடிச்சிருக்கு. அது இல்லாம இவரை பத்தி அவனும் என்கிட்ட சொல்லியிருக்கு. அது இல்லாம நிறைய பேர் இவரை சொல்லியிருக்கான. எனக்கு மீட் பண்ண முடிஞ்சதும் பேச முடிஞ்சதும் இப்போ ரீசெண்டா இர்ஷாதோட கான்டாக்ட்ல தான். அப்போ அவரும் வந்தப்போ இர்ஷாத் சொன்ன மக்பூல நம்ம சாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்று சொன்ன போது நான் வேறொரு வார்த்தை இதில் சொல்லலை. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இந்த 2 கேரக்டர் தான் இப்போ உருவாயிருக்குது. நம்ம இதுல 3வது ஒரு கேரக்டர் அது யார் ஆகுங்கிறது இன்னும் சஸ்பென்ஸா இருக்கு. இந்த லார்ட்ஸ் பி இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன்ஸ்ல நான், என் ஒய்ஃப் சொனாலி சேர்ந்து தயாரிக்கும் இந்த படம். இதுக்கு எனக்கு முழு சப்போர்ட் கொடுத்த இன்னொருத்தர் இருக்காரு, மிஸ்டர் மணிகண்டன் அவர்களை எனக்கு மறக்க முடியாது. அவரு இந்த படத்துல ஒரு முக்கியமான இதுல எனக்கு தைரியமா ஃபார்வர்ட் பண்ண. எனக்கு நான் 4-5 படங்கள் எடுத்திருக்கு. இந்த 4-5 படங்கள்லயும் நான் படிச்ச பாடம் என்னன்னா நான் அவர்கிட்ட சொல்லி கொடுத்தேன். அப்போ அவர் சொன்ன, நான் அது நேர்மையா சொல்லி கொடுத்த போது அவர் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா நிறைய பேருக்கு உண்மை சொன்னா அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா இவர் அதை ஒத்துக்கிட்டாரு. அவரு அதை விட்டு என்ன விலகலை. அவர் இன்னும் நிறைய என் கூட ஜாயின் பண்ணி நான் பிரதீப் சார் கூட டிராவல் பண்ண ரெடியா இருக்கேன். அந்த ஒரு வார்த்தை இந்த படத்துக்கு இன்னொரு நட்பை கூட எனக்கு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில. அது மாதிரி இந்த நட்புங்கிற இந்த படம் நட்பு கன்ஃபார்ம் ஆகல, இருந்தாலும் அது மேக்சிமம் தான் இருக்கும். இந்த படத்தில் இப்போ வந்திருக்கும் எல்லாரும், அது மாதிரி கௌஷிகா, நம்ம எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு அங்கிளோட டாட்டர், ஷீஸ் எ குட் காஸ்டியூம் டிசைனர். அவங்களும் நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் தமிழ் சினிமாவுக்கு. பின்ன பிண்டோ, குட்டி பாபு, நம்ம கிரிபாலா அவர்கள், இர்ஷாத், பின்ன நம்மளோட ஒர்க்கர்ஸ், நம்மளோட அன்பு ஏர்போர்ட் அவரு, பின்ன நமக்காக இங்கே ஒர்க் பண்றவங்க எல்லாரும் ஒவ்வொரு பேரும் நமக்காக அந்த படத்துல இப்போ ஆரம்பிக்க போது அடுத்த மாசம் இந்த மந்த் எண்ட் இல்லை நெக்ஸ்ட் மந்த்ல ஆரம்பிக்க போகும்போது நமக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆகும். அதுக்கு மேல என்னன்னா இந்த கிறிஸ்மஸ் விழாவில் எனக்கு சொல்ல போற ஒரே ஒரு மெசேஜ், இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலத்துல இந்த படத்தோட எல்லாரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் ஆக முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம நான் நினைச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே இன்னைக்கு வந்திருக்கு. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வாழ்த்துக்கள்.